புதிய ஆட்டோ கட்டண முறை இன்று முதல் அமலுக்கு வந்துள்ளது. புதிய கட்டண விவரங்கள் அடங்கிய அட்டையை ஆட்டோவில் ஒட்டாத உரிமையாளர்களின் ஆட்டோக்கள் பறிமுதல் செய்யப்படும் என போக்குவரத்து துறை அதிகாரிகள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். புதிய கட்டண விவரங்களை பயணிகள் அறியும் வண்ணம் கட்டண விவரம் கொண்ட அட்டைகள் இன்று முதல் ஆட்டோவில் ஒட்டியிருக்க வேண்டும் என போக்குவரத்து துறை ஏற்கனவே அறிவித்திருந்தது. இதனால் புதிய கட்டண அட்டைகளை ஆட்டோ உரிமையாளர்கள் வட்டார போக்குவரத்து அலுவலகங்களில் நேற்று இரவு வரை பெற்று சென்றனர். சென்னையில் சுமார் 50,000 ஆட்டோ உரிமையாளர்கள் கட்டண அட்டையை இதுவரை பெற்றுள்ளனர். மீதமுள்ள 20,000 ஆட்டோ உரிமையாளர்கள் மீது இன்று முதல் நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளது. 1.8 கிலோமீட்டருக்கு 25 ரூபாயும் அதற்கு மேல் ஒவ்வொரு கிலோமீட்டருக்கும் தலா 12 ரூபாயும் புதிய கட்டணமாக அரசு நிர்ணயித்துள்ளது. இதற்காக மீட்டரில் புதிய கட்டணம் பொருத்தும் பணிகளும் நடைபெற்று வருகின்றன. சென்னையில் இன்று முதல் அமலுக்கு வந்துள்ள புதிய ஆட்டோ கட்டணங்கள் குறித்த கூடுதல் தகவல்களை அளிக்கிறார் நமது செய்தியாளர் தேவப்பிரியன். உலகத்தில் இருக்கக்கூடிய பெரும்பாலான இடங்களில் மனிதனின் காலடி தடம் பதியாவிட்டாலும் கூட சென்னையில் இருக்கக்கூடிய பெரும்பாலான சாலைகளில் இந்த ஆட்டோக்களின் காலடி தடம் பதியாத இடங்களே இல்லை என்று சொல்ல முடியும். சென்னையில் இருக்கக்கூடிய போக்குவரத்து வசதிகளில் மிக முக்கியமான இந்த ஆட்டோக்கள். ஆனால் பெரும்பாலான மக்கள் இந்த ஆட்டோக்களை பயன்படுத்துவதை தவிர்ப்பதற்கு மிக முக்கிய காரணம் இதில் வசூலிக்கப்படும் அதிகப்படியான கட்டணம் என்றே கூற வேண்டும். கடந்த உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பை அடுத்து ஆகஸ்ட் மாதம் 25ஆம் தேதி தமிழக அரசு அனைத்து ஆட்டோக்களிலும் கட்டாயம் மீட்டர் பொருத்தப்பட்டிருக்க வேண்டும் என்றும் அதற்கு இறுதி தினம் செப்டம்பர் 15 என்றும் உத்தரவிட்டிருந்தது. அதைத் தொடர்ந்து கடந்த 20 தினங்களாக ஆட்டோக்களுக்கு சுமார் 71,000 ஆட்டோக்களுக்கு புதிய விலை பட்டியலை விநியோகிக்கும் பணி சென்னையில் இருக்கக்கூடிய அனைத்து வட்டார போக்குவரத்து அலுவலகங்களில் நடைபெற்று வந்தது. அதற்கான கெடு நேற்றுடன் முடிவடைந்ததை தொடர்ந்து இன்று அனைத்து ஆட்டோக்களிலும் புதிய விலை பட்டியல் கட்டாயம் பொருத்தப்பட்டிருக்க வேண்டும் என்றும் மீட்டர் கட்டணம் முறையே அனைத்து ஆட்டோக்களிலும் வசூலிக்கப்பட வேண்டும் என்பது கட்டாயமாக்கப்பட்டிருக்கிறது. சுமார் 15,000க்கும் மேற்பட்ட ஆட்டோக்களில் புதிய விலை பட்டியல் ஒட்டப்படாத பட்சத்திலும் அதனை உரிமையாளர்கள் வாங்க முன்வராத பட்சத்திலும் மேலும் இந்த கால அவகாசம் 10 தினங்களுக்கு நீட்டிக்கப்பட வாய்ப்பு இருப்பதாகவே உறுதிப்படுத்தப்படாத தகவல்கள் தெரிவிக்கின்றன. புதிய தலைமுறை செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் ஜஸ்டின் மற்றும் தேவப்பிரியன். தமிழக அரசு சென்னையில் ஓடும் ஆட்டோக்களுக்கு கட்டணத்தை நிர்ணயம் செய்துள்ளது. இதற்கு பயணிகளிடையே வரவேற்பும் கிடைத்துள்ளது. ஆனால் இந்த கட்டண நிர்ணயம் கோவை மாநகர ஆட்டோ ஓட்டுநர்களிடையே புதிய பிரச்சனையை ஏற்படுத்தியிருக்கிறது. தமிழக தொழில்துறையில் கோவை மாவட்டம் முன்னிலையில் உள்ளது. கோவை நகரத்தில் மட்டும் ஏறக்குறைய 10,000க்கும் மேற்பட்ட ஆட்டோக்கள் இயங்கி வருகின்றன. கட்டணத்திற்கு பேரம் பேச வேண்டிய நிலை இருப்பதால் பெரும்பாலான பயணிகள் ஆட்டோ சவாரியை தவிர்த்து வருகிறார்கள். இந்நிலையில் கோவை புரூக்பாண்ட் சாலையில் உள்ள ஆட்டோ என்கிற அமைப்பை சார்ந்த ஓட்டுநர்கள் சிலர் சென்னையில் அரசு அறிவித்திருக்கும் ஆட்டோ கட்டணத்தை பின்பற்றி ஓட்டி வருகிறார்கள். 10ஆம் தேதி இது பண்ணி அமுல்படுத்தியிருக்கோங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி 3 நாளைக்கு முன்னாடியே நாங்கள் அமுல்படுத்தி ட்ரையல் பார்த்தோம். நாங்கள் அந்த ட்ரையலில் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு போதுமான வருமானம் இருந்துச்சு. அதனால் நாங்கள் 10ஆம் தேதி அறிவித்து ஓட்டிகிட்ருக்கோம் சார். முதலில் 1.5 கிலோமீட்டருக்கு 25 ரூபாயும் அடுத்த கிலோமீட்டருக்கு 12 ரூபாய் என்று சென்னை கட்டணத்தை வசூலிக்கும் இந்த முறைக்கு அங்குள்ள பயணிகள் மத்தியில் வரவேற்பு கிடைத்திருக்கிறது. இது ஒரு நல்ல வரவேற்கத்தக்க விஷயங்க. பொதுவாக பார்த்தீங்கன்னா இப்போது பல ஆண்டுகளுக்கு பிறகு சென்னையில் இதை வரையறைப்படுத்தி தமிழக அரசானது இதற்கு ஒரு சட்டத்தை ஏற்றி இவ்வளவுதான் மீட்டர் கட்டணமாக வசூல் செய்ய வேண்டும் என்று அவங்க நிர்ணயித்திருக்கிறாங்க. கோவையினுடைய மக்கள் இது பெருங்காலமாக எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க. பொதுமக்கள் வரவேற்கும் அதே வேளையில் தொழிற்சங்கத்தை சார்ந்த ஆட்டோ ஓட்டுநர்கள் இந்த கட்டண அறிவிப்பிற்கு கடும் எதிர்ப்பை தெரிவித்திருக்கிறார்கள். குறைந்த பரப்பளவே கொண்ட நகரம் என்பதால் கோவைக்கு என தனியாக கட்டணத்தை நிர்ணயம் செய்ய வேண்டும் என்று அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சென்னை கட்டணத்தை கோவையில் பின்பற்றினால் ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு இழப்பு ஏற்படும் என்றும் அவர்கள் கூறுகின்றனர். சென்னை கணக்கில் கொண்டு கோவையில் அந்த கட்டணத்தை அமல்படுத்த முடியாதுன்னு சொல்லி சென்னை உயர்நீதிமன்றத்தில் நாங்கள் ஒரு வழக்கு போட்டு தீர்ப்பு வாங்கியிருக்கிறோம். கோவைக்கு கட்டணம் அமல்படுத்தும் போது மாவட்ட ஆட்சித்தலைவர் தொழிற்சங்க பிரதிநிதிகள் கலந்து பேசி முடிவு செய்யணுங்கிறது தான் அந்த தீர்ப்பு. அந்த தீர்ப்பு வச்சு தான் நாங்கள் இப்போ அதுக்குண்டான நடவடிக்கைங்கிறது மாவட்ட ஆட்சித்தலைவரும் எதிர்பார்த்துட்டு இருக்கிறார். அரசாங்கத்தை உத்தரவுடைய எதிர்பார்த்திருக்கிறார். தமிழக அரசு கோவை மாநகரத்திற்கு தனி கட்டணத்தை அறிவிக்காவிட்டால் அடுத்த மாதம் தொழிற்சங்கமே தமது கட்டணத்தை நிர்ணயம் செய்யும் என்று அனைத்து ஆட்டோ சங்க கூட்டு கமிட்டி தெரிவித்துள்ளது. புதிய தலைமுறைக்காக கோவை செய்தியாளர் சுரேஷ்குமார்.